இத்தனை நாளைக்கு அப்புறம் நான் இந்த ஊருக்கு வரேன். உன்னை இப்படி ஒரு சூழ்நிலையிலயா முத்தரசனை பார்க்கணும்? எதுக்கு நான் வந்தேன்னு இருக்கு. இல்ல சின்ன 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 பிரச்சனை அவ்வளவு. என் பிள்ளைய அடிக்க என்ன தைரியம்டா உங்களுக்கு? தகுதி தராதரையில யார் மேல யார் கை வைக்கிறது? தப்பா நினைக்காதீங்கம்மா. நாங்க எப்போதுமே உங்க மேல ஒரு நல்ல மரியாதை வச்சிருக்கோம். அம்மா சரியான சமயத்துல வந்தீங்கம்மா. அம்மன் தாலி வெண்ணிலா கையில இருந்ததுதான் பிரச்சனையே. அதனால வெண்ணிலா அதை எடுத்துட்டதா சந்தேகப்பட்டோம். முத்தரசன் தம்பி சப்போர்ட்டுக்கு வந்ததால அடிக்கிற மாதிரி சூழலை வந்துருச்சு. யார் இப்படி பண்ணதுன்னு தெரியலம்மா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. மன்னிக்கிறதா? என் பையன் மேல கைய வச்சுட்டு மன்னிச்சிடுன்னு ரொம்ப சுலபமா சொல்றீங்க. என்னதாப்பா நடந்தது முத்தரசு? அம்மனோட தாலி காரம் முடிச்சு. அது வெண்ணிலதான் எடுத்தேன்னா அம்மன அநியாயமா பழி போடுறாங்க சித்தி. சுத்தி வளைச்சு பேசாம யாராவது நேரடியா விஷயத்த சொல்லுங்க. எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு ஆகணும். அம்மா இன்னைக்கு அம்மன் ஊர்வலம் வந்தப்ப திடீர்னு நெருப்பு பத்திக்கிட்டு எரிஞ்சுது. அதுக்கப்புறம் விறகு பொருள்ல தீ பிடிச்சி எரிஞ்சுது. அப்புறம் என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது அம்மனோட தாலி காணாம போனது தெரிஞ்சது. அதனால அம்மன் சிலை கூட இருந்தவங்களை சோதனை பண்ணி பார்க்கும்போதுதான் காணாம போன தாலி வெண்ணிலா கிட்ட இருந்துச்சு. ஏங்க கரெக்டா அந்த பொண்ணுதான் திருடுச்சுன்னு சொல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? திருடாம எப்படிங்க அந்த பொண்ணு கிட்ட தாலி இருக்கும்? டேய் வாடா. டேய் ஆள் எஸ் ஆயிட்டாடா. எப்படா நம்மளை விட்டு தப்பிச்சு போக முடியும்? நம்மளை தாண்டி போறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இரு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்டா. பாருங்கம்மா, உங்க மேல மரியாதை இருக்கு. ஆனா நடந்த விஷயம் தப்பு. மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு என் பையன் மேல கைய வைக்கிற அளவுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஊர் மேல இருக்கிற மரியாதை சுத்தமா போயிடுச்சு. என் பையன் மேல கைய வைக்கிற அளவுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி வந்துச்சு தைரியம்? முதல்ல சொல்லுங்க. உங்க மேல மரியாதை இருக்கிறதெல்லாம் நிஜம்தாங்க.
இல்லைன்னா முத்தரசன் தம்பி சொன்ன ஒரே வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பந்தக்கால வெண்ணிலா ஊன்றதுக்கு விட்டுருப்போமா? அவர் கட்டிக்க போற பொண்ணுன்னு முத்தரசன் தம்பி சொன்ன ஒரே வார்த்தைக்காகத்தான் அனுமதிச்சோம். இந்த பொண்ணு பந்தக்கால் எப்ப நட்டுச்சோ அதுல இருந்து தாங்க எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. இத பாருங்கம்மா, இப்ப இந்த ஊர்வலம் நடக்காம திருவிழா நின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க, மழையே வராது, ஊரே வறண்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நடந்தது என்னன்னு எப்படிமா கண்டுபிடிக்கிறது? நான் சொல்றேன். விஷயம் என்னன்னா, நான் இந்த ஊருக்குள்ள வரப்போறேங்கிற தகவல் எல்லாத்துக்கும் முன்னாடி அண்ணாமலைக்கு வந்து சேர்ந்துடுச்சு. ஆமாப்பா, உன்னோட செல்போனை அண்ணாமலை வச்சிருந்தான். யாரு? முத்தரசனா? அம்மா, யாரோ அண்ணாமலைன்னு பேசுறாரு. முத்தரசனோட நண்பரா? உங்க பையன் முத்தரசன் கோயில் திருவிழா நடக்கிறதால பிஸியா இருக்காராம். போன் இவர்கிட்ட இருக்கான். நான் இங்க வர தகவல் கிடைச்சதுமே அத உங்ககிட்ட சொல்லாம நான் இங்க வந்து சேர்றதுக்குள்ள உனக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணத்தை நடத்தணும்னு திட்டம் போட்டிருக்கான் அந்த அண்ணாமலை. ஆனா அந்த அம்மனா பார்த்து அது நடக்காம காப்பாத்திருக்காப்பா. சித்தி, சித்தி என்ன சித்தி சொல்ற? ஆமாப்பா, நம்ம ஊர் ஐதீகப்படி அம்மனோட தாலியை கட்டுனா எப்பேற்பட்ட திருமணமும் தடையில்லாம நடந்துருங்கிறது ஒரு நம்பிக்கை. இது யார் மூலமாவோ தெரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலை அத பயன்படுத்திக்க நினைச்சிருக்கான். அதத்தான் அந்த அம்மனே வந்து தடுத்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஆனா இதுல எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இதுக்கு அவன் வெண்ணிலாவை பயன்படுத்துவான்னு நான் நினைக்கவே இல்லப்பா. இவ்வளவு அத கேட்டு அம்மன் தாலிய திருடி இருக்காளே. இல்ல சத்தியமா நான் திருடல. திருடு போன தாலியவே உங்ககிட்ட தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமும் திருடலன்னு சொன்னா உன்ன இத பாருங்க, சும்மா அடிக்கிற உதைக்கிறேன்னு கிளம்பி திருவிழாவை கெடுத்துற வேண்டாம். திருவிழாவை கெடுக்கிற மாதிரி எந்த விஷயமும் இங்க நடக்க கூடாது. அவ திருடி இருக்கான்னு தெரிஞ்சது இல்ல, உடனே போலீஸ் இங்க வர சொல்லி அவளை கூட்டிட்டு போக சொல்லுங்க. அட, போலீஸ் தான் இங்க இருக்க, அவங்க கிட்ட சொல்லி கூட்டிட்டு போக சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல முத்தரசர வேற வம்புக்கு எடுத்து அடி வாங்க வச்சுட்டீங்களா? சித்தி சித்தி சித்தி, சித்தி, வெண்ணிலா அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டா சித்தி. அது வேற ஏதோ நடந்திருக்கு சித்தி. அது நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சித்தி. அவ அந்த மாதிரிலாம் அவ அப்படி பண்ண மாட்டல சித்தி. உனக்கு தெரியல சித்தி. சித்தி நீ சொல்லு. முத்தரசு, உனக்கு ஒண்ணு புரியாதுப்பா. நீ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கப்பா. வா வீட்டுக்கு போலாம். சித்தி, மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா. திருடும் போது தெரியல, இப்ப எதுக்கு மாடுற மாமா? வாப்பா போலாம்.
சொல்லிட்டு இருக்க? ஏம்மா? ஏன் சொல்லல? கொஞ்சம் வெயிட் பண்ணு. முத்தரசு, முத்து மாமா. பாத்தீங்களாம்மா, நீங்க வண்டி எடுக்க சொன்னீங்க, ஆனா அண்ணன் அந்த வெண்ணிலா பின்னாடியே ஓடுறாரு. நீங்க இருக்கும்போதே இப்படின்னா நீங்க இல்லாத போது என்னென்னலாம் நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மருது, அம்மா, நீ வண்டி எடு. மாமா, நீங்க கார் எடுத்துட்டு வந்துருங்க. சரி. கிளம்புறேன். என்னடா பண்ணிருக்க? அறிவு கட்டணி என்ன வேலை பண்ணிருக்க? உன்னால இது எல்லாமே ஆச்சு. என்ன மன்னிச்சிருமாப்ல. அடிச்சுடா. மன்னிக்கிற மாதிரி என்ன வேலை பண்ணிருக்க? டேய், அறிவு கட்டவன இப்ப என்ன பாவட்டத பொண்ணு தேவையில்ல ஒரு வேலை பண்ணிட்டு போலீஸ் அவளை எழுதிட்டு போயிருக்கடா. என் கண்ணு முன்னாடி அவளை எழுதிட்டு போறாடா. எப்படி கரண்டா பார்த்தல சந்தோஷப்பட உனக்கு? மாப்பிள்ள, உங்க சித்தி உயிரோடு இருக்காங்க, அவங்க திரும்பி வரப்போறாங்கன்னு தெரிஞ்சதுமே பயத்தில் ஒன்றும் புரியல மாப்பிள்ள. இப்ப பாத்தியா, உங்க சித்தி வந்ததுமே வெண்ணிலாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ஏய், நம்மள எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கணும். என்ன பேசுவோம் ஏது பேசணும் தெரியாம பைத்தியக்காரன் ஓடாதடா. எல்லாம் தெரிஞ்சுதாண்டா பேசுறேன். இது பாரு மாப்பிள்ள, எனக்கு நல்லா தெரியும்டா, உங்க சித்தி வந்தாங்கன்னு உன்னை வெண்ணிலாவையும் சேர விட மாட்டாங்க. இப்ப பாரு, நான் நினைச்ச மாதிரி அவங்க வந்த உடனே வெண்ணிலாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, உங்க சித்தி மட்டும் வராம இருந்திருந்தாங்க, உனக்கும் வெண்ணிலாவுக்கும் கண்டிப்பா கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருப்பேன். மாப்பிள்ள, உன் சித்தி பத்தி இதுக்கு மேல என் சித்தி பத்தி ஒரு வார்த்தை பேசுன ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். சித்தி பத்தி பேசாத, என் சித்தி பத்தி பேசாத, என் சித்தி பத்தி பேசாதடா. என்னடா தெரியும் உனக்கு என் சித்தி பத்தி? சித்து பழச்சு வந்திருக்கா என் சித்தி. இந்த நேரத்தில் அவங்க கூட இல்லாம அவன் அம்மாட்ட அவளை விட்டுட்டு வந்து அதை பத்தி யோசிச்சிருக்க. நீ என்னடா இதுக்கு மேல என் சித்தி பத்தி பேச அண்ணாமல நண்பன் கூட பார்க்க மாட்டேன். வெட்டி போட்டு சொல்லிட்டேன். சித்தி பத்தி பேசாத. உன் பிரச்சனையே இதுதான்டா. எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன், புரிஞ்சுக்கவும் மாட்டேன். உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லடா. டே 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 அப்பா சாமி, உன் காலை விழுற போதுண்டா.
போதும், ஏன்டா என் உயிரை வாங்குற? நிலைமைய புரிஞ்சுக்கூட அண்ணாமலை. என் சித்தி தப்பானவங்க கிடையாது. அவங்களுக்கு தெரியாது என்ன நடந்தது, ஏதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த ஊர்ல இருக்கவங்க ஏதோ அவங்க கிட்ட தப்பு தப்பா சொல்றாங்க, அவங்க நம்பிட்டாங்க. இப்ப நான் என் சித்தியை பார்த்து இல்ல வெண்ணிலா மேல ஒரு தப்பு இல்லை, இதை நடந்துச்சு நான் சொன்னா என் சித்தி நான் நம்புண்டா? என் சித்தி என் பேச்ச கேட்கும். நீ என் சித்தி என் பேச்ச எனக்கு தெரியும். நீ உன் நம்பிக்கைப்படி எல்லாமே நல்லபடியா நடக்கணும் தாண்டா என் ஆசையும். மாப்பிள்ள வெண்ணில போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்கடா, அவளை போய் கூட்டிட்டு வரலாம் வாடா. எப்படா போறது? வண்டியும் இல்லை, அந்த மெக்கானிக் ஷெட் போலாம் வா.